அப்புறம் பள்ளிக்கூட இயங்கும் நேரங்களில் தனியாக மாணவர்களுக்கான பிரத்யேக பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணித்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கலாம் என்ற முக்கியமான உத்தரவை இப்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். பேருந்துக்குள் மாணவர்கள் இருப்பதை உறுதி செய்த பிறகே இயக்குனர், நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற உத்தரவையும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்திருக்கிறது. நடத்துனர் அறிவுறுத்தினால் கூட பலர் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்வது ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் பெற்றோர்களும் குழந்தைகளை, மாணவர்களை பொறுப்புடன் வளர்க்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதனால் படிக்கட்டுகளிலோ பேருந்தின் பின் படிக்கட்டுகளிலோ தொங்கியபடி பயணித்தால் அந்த மாணவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கலாம் என்ற முக்கியமான உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. பள்ளிகள் இயங்கும் அந்த பீக் அவர்ஸ் நேரங்களில், பள்ளிக்கூட நேரங்களில் மாணவர்களுக்கு மட்டுமே தனியாக பேருந்துகளை அரசே இயக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் பொதுவான பேருந்துகளே போதுமான அளவில் இயக்கப்படுகின்றன என்று, அவ்வாறு முக்கியமான புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மற்றும் பள்ளிக்கூடங்களுக்கு அத்தகைய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தற்போது அது சாத்தியமில்லை என்பதால் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்வதை தவிர்க்கும் நடவடிக்கைகளில் காவல்துறையும் பள்ளி நிர்வாகமும் பெற்றோரும் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை அறிவுறுத்தி இருக்கிறது. பேருந்து படிக்கட்டுகளில் மாணவர்களோ மற்ற நபர்களோ தொங்கியபடி பயணம் செய்யாததை ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் உறுதி செய்த பிறகே பேருந்தை இயக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதனால் இனிமேல் கல்லூரி நேரங்கள் மற்றும் பள்ளிக்கூட நேரங்களில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி மாணவர்கள் பயணித்தால் காவல்துறையினருக்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர்களை அந்த படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் பள்ளிக்கூட நிர்வாகம் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் பேருந்துகள் நடத்துனர், ஓட்டுநர், நடத்துனர் ஆகிய அனைவரும் ஒருங்கிணைந்து இத்தகைய மோசமான பயண முயற்சிகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கின்றனர். அபிரகாம்.